விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்கள் காலையிலே கைது செய்யப்பட்டார். கைது செய்த காரணம் என்னன்னாக்க, வெள்ளிக்கிழமை நடந்த முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய எலும்ப உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட புகார். அதுக்காக என்னை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கைதை ஒட்டி வன்னியரசு அவர்கள் முதல் நபராக ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்விட்டர்ல. அது எலும்பு எல்லாருக்குமே உண்டு என்பதை தான் நாம் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு மேல ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு கடைசி 2 பஞ்ச் லைனாக இதை போட்டு இந்த பதிவை போட்டிருக்காப்புல. அப்ப மார்கண்டேயன் அவர்களுடைய கைதுக்கு என்ன காரணம், ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சேர்த்து மாண்புமிகு அமைச்சர், மரியாதைக்குரிய, அன்புக்குரிய, பாசத்திற்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களிடம் நாம் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சட்டமன்றத்துக்குள் வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என்று வன்முறையை தூண்டும் வகையில் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்கண்டேயன் பேசியுள்ளார். ஏற்கனவே மேலாள் அமைச்சரும் திருச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இவர் மட்டுமல்ல, உடனே மோசமான தாக்கலை தொடர்கின்றனர். மக்களுக்காக சேவையாற்றும் தளமாக அரசியல் களத்தை பார்க்காமல் ஆட்சி அதிகாரத்தை தனி நபர் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக கருதி வந்தால் தோல்வியில் விரக்தியில் இவ்வாறு அநாகரிகமாக பேசி வருகின்றனர். இத்தகைய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது. சட்டமன்றத்துக்குள் முதலமைச்சருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோம் என்று திரு மார்கண்டேயன் பேசியுள்ள நிலையில் அவர் மீது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதைத்தான் நினைவுபடுத்த விரும்புகிறோம். இப்படிக்கு ஆதவ் அர்ஜுனா தாவே என்னது இல்லையா, ஆதவ அர்ஜுனா இல்லையா? ஏங்க இப்படிலாம் பேசினா என்ன ஆதவ அர்ஜுனா தானே? ஆதவ அர்ஜுனா இல்லை, ஆதவ அர்ஜுனா தான்ப்பா, நீ வேற ஆதவ அர்ஜுனா தான் இப்படிலாம் ட்வீட் போடுவாப்புல. யார்? வன்னியண்ணா? எங்க வன்னியண்ணா? ஏங்க சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது. இந்த மாதிரிலாம் ட்வீட் போடுறதுக்கு அவர் என்ன பெரியார் அம்பேத்கர் படிக்காத நம்பர்னு நினைச்சிங்களா? எங்க என்ன வன்னியரசன்? எங்க என்ன வன்னியரசன் அவர் பயங்கரமான ஒரு போராளி. அவர் இந்த மாதிரிலாம் ட்வீட் போடுவார் நினைச்சிங்களா நீங்க? அவர் கொள்கை கோட்பாட்டின்படி, விசிகாவுடைய கொள்கை கோட்பாட்டின்படி, அம்பேத்கரினுடைய கொள்கை கோட்பாட்டின்படி பெரியாரை படித்து வளர்ந்தவர், அம்பேத்கரை எழுதி வளர்ந்தவர், களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி வளர்ந்தவர் எங்க அண்ணன் வன்னியரசு அவர்கள். அவரெல்லாம் இப்படிலாம் போட்டிருக்காரா? என்னடா போட்டிருக்காரு? நான் சரியா பார்க்காம போட்டுறேனா? ஆனா ஆமாப்பா, அந்த கொட்டை எழுத்துல கீழே வன்னியரசு துணை பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு போட்டிருக்காரு. கரெக்டா கீழே இருக்கு. ஆமா, நான் தான் சரியா பார்க்க மாட்டேன். சாரி, கீழே இருக்கு வன்னியரசு துணை பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்கு. கரெக்டா இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிப்பா. நீ வேற விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதான் அண்ணன் தான் போட்டிருக்காரு. நான் தான் இது என்ன அண்ணன் எப்படி போட மாட்டாரே, எப்படி கொள்கை கோட்பாடுகள் அம்பேத்கர் பெரியார்லாம் பேசுறது. சரி, ஓகே, போட்டாரு, சரி விடுங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, மார்கண்டேயன் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு மீட்டிங்ல பேசும்போது பேசியிருக்காரு அந்த ஸ்பீச்சை. அதை என்ன நீங்களே பாருங்க. மானகட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவானா? ஏன் அப்படி பேசியிருக்காரு? ஏங்க ஒரு முதலமைச்சரை போய் என்னதான் இருந்தாலும் அவரோட எலும்பை உடப்பன்னு சொன்னாக்கா அது கண்டிக்கப்பட வேண்டிய, தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் தானே. இதுக்கு எப்படி நீங்கள் வக்காலத்தை வாங்கிட்டு வருவீங்க? சரி, உண்மைதான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் மார்கண்டேயன் அவர்கள் எதற்காக இப்படி பேசினாரு? ஏதோ அவங்க பயங்கரமான நாகரிக அரசியலை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, இவங்க படுக்க தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்காங்கனாக்கா நீங்கள் கண்டிக்கலாம். ஏங்க அவங்க நாகரிக அரசியலை மெயின்டைன் பண்ணுறாங்க, நீங்கள் பட்டுக்கு என்ன இப்படி பேசுறீங்க? எலும்பை உடப்பேன், கையை உடப்பேன், காலை உடப்பேன்னாக்கா என்ன ரவுடித்தனமாக பேசிட்டு இருக்கீங்களா? தவறு இல்லையா அது? தயவு செய்து கண்மையான மண்டலை தெரிந்து கொண்டு இவர் மீது நடவடிக்கை எடுக்க யுவர் ஆனர் அப்படின்னு நாமளே வீடியோ போடலாம். ஆனால் எதற்காக பேசினார்னாக்கா அவர் பண்ணுறது ரியாக்ஷனு, அவர் பண்ணுறது ஆக்ஷன் இல்லை, அவர் பண்ணுறது ரியாக்ஷன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷன் என்னன்னாக்கா, சட்டமன்றத்துக்குள்ள கதவை இழுத்து பூட்டிடுவாங்க எல்லாரும் உள்ள வச்சு அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுறாரு. ஏன் பேசுறாருனாக்கா, பார்ட்டி ஃபண்டு பற்றி பேசுறாப்புல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே ஏஞ்சி இவங்களாம் திட்டுன்னு ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாங்க பாருங்க அப்படின்னு பேசினாப்புல. ஆனால் ரியலாக என்ன நடந்துச்சுன்னா, சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினோடனே எல்ஓபி எழுந்திரிச்சாப்புல, தெம்பு திராணி உங்களிடம் இருந்தால் எந்த பார்ட்டி என்று பார்ட்டியின் பெயரை சொல்லிட்டு பேசுங்கன்னு சொன்னாப்புல. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அந்த பார்ட்டி பேரை சொல்லவே இல்லை. ஏன்னாக்கா எல்ஓபி கேட்டதுன்னா அவங்கள்ட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால அதை சொல்லாமல் விட்டாங்க. அப்புறம் அது செஷன் முடிஞ்சோடனே அவங்க எந்திரிச்சு வெளில போகிறாங்க. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டவுடனே எழுந்துச்சு வெளில ஓடிட்டாங்க அப்படிங்கிற பொய் இருக்குல்ல. இப்போ அதை என்ன நியாயப்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஏஞ்சி ஓட பார்த்தாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், பேரவைத் தலைவர்கிட்ட சொல்லி இழுத்து கதவை மூடிட்டு அதுக்கப்புறமா என்ன நான் பேசலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு தான் அவர் சொன்னாப்புல, நீ முடிஞ்சா கதவை எழுத்து மூடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை எழுத்து மூடினாக்கா
நான் அந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க்கண்டேயன் அவர்கள் பேசுனது அப்படி செஞ்சினாக்கா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அவர் சொன்னது தவறு தாங்க. சரிங்க, அண்ணன் வன்னியரசு அவருடைய பாணிக்கே வந்துடும். என்னதான் இருந்தாலும் பேசுனது தவறு தான். ஆனால் கதவை இழுத்து பேரவை கதவை இழுத்து மூடுவேன் அப்படின்னு சொன்னது சரியா? முதல்ல கதவை இழுத்து மூடுவேன்னு சொல்றத அங்கே உள்ள அவங்களுடைய ரசிகர் பட்டாளங்களை குஷிப்படுத்துவதற்காக பேசிய பஞ்ச் டெலாக்குங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ அதை கூட அண்ணன் கண்டிக்க தேவையில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் பேசினாப்லையே டேஷ், அது பார்லிமெண்ட் வேர்டா? இவ்வளோ குறைகள் நம்ம மேலே சொல்கிறாங்களே, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. டேஷுங்கிறது என்ன? அப்போ எல்லாரும் ஏற்கத்தக்க ஒரு வார்த்தை அது டேஷுங்கிறது? தமிழ் இலக்கியத்தில் உள்ள வார்த்தையா டேஷுங்கிறது? அல்லது இந்த சங்க இலக்கியத்தில் உள்ள வார்த்தையா டேஷுங்கிறது? அல்லது முன்னாடி உள்ள இளங்கோவடிகள் இங்கே எழுதியிருக்கிறாரு பாருங்க டேஷ்ன்னு சொல்லிட்டு அண்ணன் வன்னியரசு அவர்களோ அல்லது தலைவர் எழுச்சி தமிழரோ எங்கேயாவது ஒரு இந்த வாருங்க இந்த இடத்துல வந்து இவர் தொல்காப்பியர் எழுதியிருக்காரு, அல்லது இந்த இடத்துல பாருங்க இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு, ஔவையாரே பாருங்க இந்த மன்னரோட உட்காந்து பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு சங்க இலக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஏதாவது ஆதாரங்கள் எடுத்து நீட்டுவாங்க நம்ம தெரியல. அப்போ டேஷுங்கிறது நமக்கு தெரியுது, எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் டேஷ் என்று. கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறதை தவிர்ப்பதற்காக அந்த இடத்துல டேஷ் போடுவோம், அதை நீங்களே ஃபில் பண்ணீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீ கேன டேஷ் மாதிரி பேசாத அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அந்த டேஷுக்கு என்ன அர்த்தம்? என்ன கேன சூப்பராக பேசாத அப்படின்னு அர்த்தமா? அல்லது கேன இன்பமாக பேசாத, அல்லது கேன நலன் கொண்டு பேசாத அப்படின்னு அர்த்தமா? கேனனாக்கா பக்கத்தில் என்ன வருங்கிறது நமக்கே நல்லா தெரியும். அப்போ லூஸுக்கு டேஷ் மாதிரி பேசாத அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அப்போ டேஷுங்கிறதுக்கு நம்ம சமூகத்தில் என்னவாக வச்சுருக்கோம்? ஒருவேளை இல்லைங்க அந்த டேஷ் நல்ல டேஷ் தான் சொன்னார்னாக்கா அந்த நல்ல டேஷ் அவரும் நிறைய பேசியிருக்கலாமே. அவன் ஊரே கேள்வி கேட்கும் பொழுது அன்னைக்கு வன்னியரசன் அவர்கள் இதே மாதிரி ட்வீட் போட்டு ஒரு முதலமைச்சர் மாண்புமிகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் மாண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பொருள் அது. மக்களும் உங்களை மாண்போடு அடைக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் மாண்புமிகுன்னு வச்சிருக்காங்க. நீங்களே மாண்பை மீறி பேசுனீங்கனாக்கா அப்புறம் மக்களும் உங்களை மாண்பை மீறி தான் டீல் பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனிமேல் மாண்புமிகுவாக பேச வேண்டும். மாண்புக்கு இடுக்கான மாண்புக்கு குறைவான வார்த்தைகளை பொது வழியில் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா உங்களுடைய வீடியோவை குழந்தைகள் கொண்டு பார்க்குறாங்க, ஸ்கூல்லே ஒளிபரப்புறாங்க சட்டத்துக்கு புறம்பாக. இது அம்பேத்கர் அவர்கள் எழுதி வச்சு சட்டத்துக்கு புறம்பாக ஸ்கூலில் கொண்டு இயக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் டேஷுன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த ஸ்கூலில் உள்ள குழந்தைகள் டேஷுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும், வீட்டில் உள்ள குழந்தைகள் அப்பா அம்மா கிட்ட டேஷுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அப்படி இல்லை டேஷுங்கிறது நல்ல வார்த்தைனாக்கா அந்தந்த கட்சி தலைவர்கள்கிட்ட அந்தந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் டேஷுன்னு பேசலாமா? பேச முடியுமா? தப்பு இல்லையாது. அப்போ ஒரு முதலமைச்சரை பேசும்பொழுது ஏன் ஒன்று வன்னியரசு அவர்கள் ஏன் அதை கண்டிக்கலை? நல்லா எனக்கு வாயில் வருது அப்படின்னு அப்படி அது என்ன சூப்பரான வார்த்தையா? சங்க இலக்கியத்தில் உள்ள விடாது. இது எந்த புலவர் எழுதுன்னு தெரியல. தற்கொரியாமா தற்கொரி நல்லா வருது வேணான்னு பார்க்குறேன். எனக்கு நல்லா வாயில் வரும். இப்போ என்ன வாயில் வரும்? நம்ம வீட்டில் உள்ள நல்லா வாயில் வந்துடும் அப்படின்னாக்கா ஏன் அதை வராமல் தடுக்கிறோம்னாக்கா அதான் டேஷு தான். அந்த டேஷில் உள்ள வார்த்தை தான் நம்ம வாயில் வந்துடும் சொல்கிறது. ஒரு முதலமைச்சர் பொது வழியில் நல்லா வாயில் வந்துடும். டீச்சர் அதை கேள்வி கேட்குறாங்க, டீச்சர் சும்மா இருங்க நல்லா வாயில் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கம்பை பழுக்க வச்சு பின்னாடி பக்கம் புட்டத்தை வீங்க வச்சுருவாங்க. வீட்டில் போய் அப்பா அம்மாட்ட சொல்லி பாருங்க ஏதாவது குழந்தைங்களாம் நல்லா எனக்கு வாயில் வந்துருன்ட்டு வாயில் 2 பல்ல தட்டி கையில் கொடுத்துருவாங்க. அப்போ வாயில் வந்துருங்கிற வார்த்தை இவரே குழந்தைகளுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாரு இப்படி பேசுவது மூலமாகனாக்கா அந்த குழந்தைங்க எப்படி நல்ல முறையில் பேசும், நல்ல முறையில் பழகும். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு தானே வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நல்ல வார்த்தையில் இருக்கும்பொழுது ஏன் கெட்ட வார்த்தையில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் வள்ளுவரே சொல்கிறாப்புல. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? நல்லா வரும் டேஷு, அப்புறம் இதே மாதிரி இன்னும் சில வார்த்தைகள். இப்போ இதெல்லாம் பேசும்போது வன்னியரசு அவர்கள் இதை கண்டித்து ட்வீட் போட்டு இருந்தாருனாக்கா முதலமைச்சராக இருந்தாலும் சட்டம் என்பது ஒன்று தான். அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே சட்டத்தை எழுதி வச்சாப்புல. முதலமைச்சருக்கு ஒரு சட்டமோ, அமைச்சர்களுக்கு ஒரு சட்டமோ, எம்எல்ஏக்களுக்கு ஒரு சட்டமோ, பொதுமக்களுக்கு ஒரு சட்டமோ அப்படி கிடையாது. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படின்னு தான் புரட்சியாளர் எழுதியிருக்காரு. அதனால மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அந்த வார்த்தைனாக்க முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடாது, தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பேத்கருடைய கோட்பாட்டின் வழி நின்று அண்ணன் வன்னியரசு அவர்கள் கண்டித்து அன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு மார்க்கண்டேயன் அவர்கள் கண்டிக்கும் பொழுது சூப்பர்ப்பா, அன்னைக்கும் கண்டிச்சார் அவர் பேசும்பொழுது, அதே மாதிரி இவரும் பேசும்பொழுது கண்டிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்க சைடு பேசும்பொழுதுலாம் அண்ணன் அமைதியாக இருந்துட்டு இந்த பக்கத்துலேருந்து மட்டும் யாராவது உணர்ச்சி பொங்க எப்பயாவது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணிட்டாக்கா உடனடியாக ஒரு ட்வீட் போட்டு எலும்பு எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆமாண்ணா எலும்பு எல்லாருக்கும் தான் இருக்குது, யார் இல்லைன்னு சொன்னால் சபரிவர்மன் ஒரு இளைஞர் ஒருத்தர் இறந்து போகிறாரு. ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு கை வந்து அவருக்கு இயலாமையில் இருக்குது. அந்த மாற்றுத்திறனாளி ஒரு 20 பாக்கெட்டு குட்கா வச்சுருந்தாராம். அந்த குட்காவை கைது கொண்டு போகிறாங்க, பொட்டிக்கடை வச்சு நடத்தினவரை கொண்டு போய் அடித்து கொண்டு போட்டாங்க சிறைக்குள்ளே வச்சு போலீஸு. அப்போ அந்த அந்த இயலாத கை இருக்குல்ல, அதனால தான் மாற்றுத்திறனாளி அந்த கை இருக்கு இல்லைங்களா, அந்த இயலாத கையில் 3 எலும்பு வந்து உடஞ்சிருக்கு. அந்த 3 இடத்துல உடஞ்சிருக்கு அந்த கை.
அப்போ எவ்வளவு கொடூரமான முறையில், எவ்வளவு ரவுடித்தனத்தோட, பொறுக்கித்தனத்தோட அந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் தாக்கியிருப்பாங்க. அவர் எந்த மனசாட்சியும் இல்லாமல், மனிதாபிமானமே இல்லாத நபர்களாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு அது இயலாமை. அந்த கையை அடித்து திரும்ப 3 தடவை உடைச்சிருக்காங்கனாக்கா 3 இடத்துல, அவனை மனுஷன்னு சொல்லுவீங்களா இல்லை என்னன்னு சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லை, 19 இடங்கள்ல உடம்புல பெருங்காயங்கள், நெஞ்செலும்பு உடைஞ்சிருக்கு. பல இடங்களில் இதே மாதிரி எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கு, பெருங்காயங்கள், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் காயங்கள், முறிவுகள் இருந்திருக்கு. அதுவும் மாற்றுத்திறனாளி. அவர் என்ன தவறு பண்ணார்னாக்கா, ஒரு 20 பாக்கெட்டு குட்கா கடையில் வச்சுருந்தாராம். அது கேஸு கொண்டு போய் நிறுத்துங்க, நீதிபதி கேட்க போகிறாங்க, ஆமாம் இல்லைன்னு வாதாட போகிறாங்க, ஜட்ஜு பார்க்க போகிறாங்க. ஜெயில் தண்டனை, ஃபைனு, இல்லைங்க ஆதாரமே இல்லை அவரை வெளியிடுங்க அப்படின்னாக்கா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதானப்பா சட்டம் சொல்லியிருக்கிறது. புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் இதானே சொல்லியிருக்கிறாரு, இதானே எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ புரட்சியாளருக்கு எதிராக, அவர் சட்டத்துக்கு புறம்பாக அந்த சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையை அடிச்சு நொறுக்குது. அவருக்கு எலும்புகள் அந்த உடஞ்சது இல்லைன்னு, அவருக்கும் எலும்புகள் இருக்குண்ணே. இப்போ அந்த எலும்புகளுக்காக அண்ணன் இந்த ட்வீட்டை போட்டு, போலீஸை எப்படி எலும்பை அடிச்சு நொறுக்குவாயா, எல்லோருக்கும் எலும்பு உண்டு என்பதை தான் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்க கடமைப்பட்டுள்ளோம்னு அன்னைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு போட்டுருந்தாருனாக்கா சூப்பர் அண்ணன், பக்கா. அவர் நான் அமைச்சர் பதவியை தக்க வச்சுங்கிறதுக்காக, நான் மக்கள் மேனிபுலேட் பண்ணுறதுக்காக இப்படி ட்வீட் போட்டுட்ருக்காரு, அல்லது தாவேகாவை குளிர்விப்பதற்காக, அல்லது விஜயை குளிர்விப்பதற்காக போட்டுட்ருக்காரு. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் அண்ணன் அன்னைக்கு சபரிவர்மன் அவருடைய எலும்புகள் நொறுக்கப்படும் பொழுது அண்ணன் அமைதியாக இருந்துட்டு, இன்னைக்கு எலும்பை முறிச்சிருன்னு ஒருத்தர் பேசினார் அப்படிங்கிறதுக்காக எல்லோருக்கும் எலும்புகள் இருக்கு அப்படின்னா, அப்போ சபரிவர்மனுக்கு ஒரு நீதி, அப்போ இவங்களுக்கு ஒரு நீதியா? ஹத்தாராஸில் இதே மாதிரி ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண், பிஜேபி கவர்மெண்ட்டு கூட்டுப்பாலியல் வல்லுறவு செஞ்சு உடம்புல உள்ள எல்லா எலும்பையும் அடிச்சு நொறுக்கி முறிச்சிட்டாங்க. திரும்ப அந்த வீட்டுக்கே சொல்லாமல் கொண்டு போய் அந்த வீட்டுக்கே தகவல் கொடுக்காம அனாதை பணம்னு சொல்லி கொளுத்தி விட்டாங்க அந்த போலீஸ். எப்படி சபரிவர்மன் அவர்களை அந்த போலீஸ் கஸ்டடியில் அவர் அந்த கொட்டடியில் சாகும் பொழுது, போலீஸ் ஸ்டார்ட்டில் சாகும் பொழுது அனாதை பணம்னு சொல்லி அவங்க போஸ்ட்மார்ட்டத்தை கொண்டு போனாங்களோ, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு, அத்தாராஸில் நடந்திருக்கு. இதே அத்தாராஸில் இல்லை, பீகாரில் அத்தாராஸ், இது உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில் பிஜேபி ஆளுகள் எல்லா மாநிலங்களும் நடக்கக்கூடியது தான் இன்னைக்கு கண் கூட தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. சபரிவர்மனுக்கு அதான் நடந்திருக்கு. கோயம்புத்தூர் சூலூரில் ஒரு குழந்தை இருந்துச்சு, அதையும் பெற்றோர்களுக்கு சொல்லாமல் தான், அந்த பெற்ற தாய்க்கே சொல்லாமல் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஒரு குழந்தை கும்மிடிப்பூண்டில் ஒரு 3 வயசு குழந்தை சாகும் பொழுது அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் சொல்லாமல் தான் அங்கே எல்லாம் குடியிருக்கும் பொழுது இவங்க வேற இடத்துல கொண்டு போய் போலீஸ் 15 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் அங்கே நல்லடக்கம் செய்து. இது எல்லாம் பீகார்லையும் உத்தரப்பிரதேசலையும் மத்திய பிரதேசம் நடந்தது. இன்னைக்கு கண்கூடாக நமக்கு கண்முன்னு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஹத்தாராஸில் செத்து போனுச்சுன்னா அந்த பொண்ணுக்கும் எலும்புகள் இருக்குண்ணே. காஷ்மீரில் ஒரு குழந்தைய பாலியல் வல்லுறவு செஞ்சாங்களே, கோயில் கருவறைக்குள்ளே வச்சு இந்த பார்ப்பன கும்பல், இந்த பிஜேபி கும்பல். அப்போ அந்த குழந்தையுடைய உடல் எடுக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய கால் பயங்கரமான முறிவு ஏற்படுத்துச்சு. காலை அடித்து முறிச்சிருக்காங்க அந்த பெண்ணை, அந்த குழந்தைய. அந்த குழந்தைக்கு எலும்புகள் இருக்குண்ணே. இது ஏன்ப்பா பிஜேபியில் நடக்குது இங்கே சொல்கிறேன் அப்படின்னாக்கா, டிவிக்கே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. அவன் போலீஸை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, ஒடுக்கப்பட்ட மக்களை அல்லது ஒடுக்கப்படுகின்ற மக்களை, விளிம்பு நிலை மக்களை, ஏழை மக்களை அவன் எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் கொன்னாலுமே அதை அனாத பணம்னு சொல்லி எரிக்கிறானோ, அனாத பணம்னு சொல்லி அவன் கேஸை மூடி மறைக்க பார்க்குறானோ, இந்த மக்களுக்கே தெரியாமல் அந்த பாடியை கொண்டு போய் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறானோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்க. 60 நாளில் இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்க. இப்போ அவங்களுக்கு எலும்பு இருக்கிறது மாதிரி இவங்களுக்கு எலும்பு இருக்கும்ல. இப்போ இவங்களுக்கு முடிஞ்ச எலும்புகளுக்கு அண்ணன் என்ன நீதியை பெற்றுத்தர போகிறார்? இவங்களுக்கு என்ன ட்வீட் போட்டார் அண்ணன்? ஏதோ கவர்ச்சியை காமிச்சுன்னா ஆட்சிக்கு வந்துட்டலாம். கவர்ச்சியை காமிக்கிறது நான் என்ன அப்படின்னு அண்ணன் அன்னைக்கு பேசினாரு நமது முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, இப்போ நான் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் என்ன ஃபில் பண்ணுறீங்க, அந்த டேஷில் என்ன ஃபில் பண்ணுறீங்க? அப்போ கவர்ச்சி, அப்புறம் நான் என்ன அப்படின்னாக்கா, நான் என்ன சிலுக்கான்னு கேட்குறாப்புல. நான் என்ன சிலுக்கா கவர்ச்சி காமிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் அந்த டேஷு. அதெல்லாம் ஃபில் பண்ண முடியும். இல்லைனாக்கா நான் என்ன ஔவையாரை நான் ஃபில் பண்ண முடியும், அதில் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன சிலுக்கான்னு கேட்குறாப்புல. இந்த சில்க் சுமிதா இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாங்க. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த செல்வமணியோட ஒரு பொதுக்கூட்டத்தில் இதை பேசியிருக்காப்புல. நானும் அதுக்கு முன்னாடியே 2-3 வீடியோக்குள்ள இந்த தகவலை நான் பகிர்ந்துருக்கிறேன். அந்த விகடனில் அந்த பேட்டியை இப்போ நம்ம கிடச்சிச்சு. இப்போ தேடி பார்த்தா அந்த பேஜ் கிடைக்கல. ஆனால் அந்த மேட்ரு என்னன்னாக்கா, சில்க் ஸ்மித் அவரில் பேட்டி எடுக்கிறாரு. பேட்டி எடுக்கும் பொழுது நீங்கள் நடிக்க வரலாம் என்னவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக அந்த கேள்வி கேட்பாங்களா, அவங்கள்ட்ட கேட்குறாங்க. நடிக்க வரலனாக்கா நான் நக்சலைட்டாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. என்ன அது, நடிக்க வரலனாக்கா டாக்டராக இருப்பேன், இன்ஜினியராக இருப்பேன், அல்லது ஒரு குடும்ப தலைவியாக இருப்பேன், இப்படி தான் பொதுவாக சொல்லுவாங்க. இந்த மாதிரினாக்கா நக்சலைட்டுங்கிற வார்த்தை கவர்ச்சி, ஒரு கவர்ச்சி டான்ஸர் இவங்க.
அவ்வளவுதான் தெரியும். சில்க் ஸ்மித்தானா கவர்ச்சியா ஆடுவாங்க, உடலை காமிச்சு ஆடுவாங்கன்னு தெரியும். இவங்களுக்கு எப்படி நக்சலைட்டுங்கிற வார்த்தை தெரிஞ்சுக்கிறதே அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு நக்சலைட்டா சேர்ந்திருப்பேன், நான் நக்சலைட்டா ஆயிருப்பேன்னு சொல்றேன்னாக்கா, இப்போ இந்த அம்மா யாருன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் நம்ம போடும்ல. அப்போ அவர் கேட்குறாரு, நக்சலைட் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு பத்திரிகையாளர். நக்சலைட்னா ஏன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நக்சலைட்னாக்க தேடப்படும் குற்றவாளிகள் இருக்கிறவங்க தான் நக்சலைட். நீங்க நக்சலைட் ஆகும்னு சொல்றீங்களே, அப்ப இந்த அரசாங்கம் யாரெல்லாம் சுதந்திரமாக வாழுங்கள் என்று இங்க நக்சலைட் அல்லாதவர்களை எப்படி சுதந்திரமா விட்டுருக்கோ அவங்களெல்லாம் சுதந்திரமாக இருப்பார் என்று அர்த்தம் கிடையாது. தேடப்படும் குற்றவாளி நீங்க சொல்றீங்களா, அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு சுதந்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய முக்கியமான பாயிண்ட் பாருங்க. அப்ப திரும்ப பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இதை நான் எங்க பத்திரிகையில போட்டுக்கிட்டோமான்னு கேட்கிறாப்புல. உங்க பத்திரிகை அந்த சுதந்திரத்தை பிடிச்சிருந்தாங்க தாராளமா போட்டுங்கன்னு சொல்றாங்க அந்த அம்மா. எவ்வளவு பெரிய அரசியல் புரிதல் இருக்கணும், எவ்வளவு பெரிய அரசியல் அறிவு இருக்குன்னு நினைச்சுங்க. அவன் பேசும்போது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு தோழருடைய பெயரா அவங்களுக்கு அந்த அந்த ஐடியாலஜியை அவர் தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். டிஸ்கஷன் பர்சனாக இருக்கலாம். ஸோ அவருடைய பெயரை உச்சரித்து இன்னும் சில பாயிண்ட்டுகள்லாம் கம்யூனிசம் சார்ந்து மக்களுடைய நலன் சார்ந்து நிறைய ஐடியாலஜிக்காக பேசியிருக்காங்க அதில். அப்போ இவர் சொன்னார்ல, நான் என்ன சிலுக்கான்னு கேட்க வந்தார்ல, அந்த சிலுக்குக்கு எவ்வளோ பெரிய அரசியல் அறிவு, அரசியல் புரிதல் இருக்கு பாருங்க. அந்த அந்த கவர்ச்சி நடனம் ஆடக்கூடிய அந்த சிலுக்குக்கு இருக்கிற அந்த அரசியல் புரிதல், அந்த அரசியல் அறிவு ஏன் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். சிலுக்குக்கு இருந்த அந்த அரசியல் அறிவு இவங்களுக்கு இருக்கா? சரி, ஏன்னாக்கா அவர் முதலமைச்சர், இவங்க அமைச்சரவையில் பங்கு பெற்று இருக்காங்க. அதனால அவர் அமைச்சர், முதலமைச்சர் என்ன பேசினாலும் அதற்கு தகுந்தது மாதிரியான பதிவுகளை தான் போடணும். அந்த முதலமைச்சரை காப்பாற்றுகிற வரையில் அல்லது அவங்களுக்கு துணை போகிற வகையில் தான் போடணும். சரி, ஓகே, அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விவாத பொருள் கிடையாது. சரி, அண்ணன் அப்படி போட்டாலும் அமைச்சர்கள் இருக்கிறதுனால போட்டிருக்காரு இப்போ முதலமைச்சருக்கு ஆதரவா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதே கட்சியில் ஆதவர்ஜுனான ஒருத்தர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கடைசியாக எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி அன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முட்டாள் முதல்வர்னு சொல்லி பேசினாப்ல. இதே மாதிரி பல இடங்கள்ல ரொம்ப கொச்சையா பேசியிருக்காப்ல. தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இப்ப ஆதவர்ஜுன் அன்னைக்கு பேசும்போது இதே அண்ணன் வன்னியரசு அவர்கள் முதல்வரை இந்த மாதிரி ஒருமையில தகாத வார்த்தைகளால் பேசுவது சட்டத்திற்கு புறம்பானது, இந்த ஆதவர்ஜுன் அவர்களை தயவு செஞ்சு இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ட்வீட் போட்டாரா? அல்லது இந்த ஆதவர்ஜுனா முட்டாள் முதல்வர் என்று முதல்வர் குறிப்பிடுகிறார், அப்படி சொல்கிற உனக்கு முதல்ல மூளை இருக்கா, ஒன் டு ஒன்று நம்ம பேட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அண்ணன் பஞ்சநாளாக போட்டு ஏதாவது ட்வீட் போட்டிருக்காருன்னு பார்த்தோம்னாக்கா எதுவும் இல்லை. அன்னைக்கு இந்த சினோரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல திருவொற்றியூரில், அவர் இதே மாதிரி பேசும்போது, அவர் மீட்டிங்கில் பேசும்பொழுது திமுக காரனை பார்த்து ஏதோ நான் அடிச்சிருவேன், பொழந்துருவேன் அந்த மாதிரி எதை பேசினாப்புல. அன்னைக்கு பேசும்பொழுது அவ்வளோ ரவுடித்தனமாக பேசி சினோராவை கண்டிச்சு அண்ணன் வன்னியரசு அவர்கள் இந்த மாதிரி பொது வழியில் ரவுடித்தனமாக பேசுகிறாப்புல, ஏன் உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காருன்னு பார்த்தோம்னாக்கா அப்பையும் எதுவும் கண்டிச்சதாக தெரியல. ஏன் இப்போ பாடநூல் கழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தம்பி லயோலா மணி இருக்காப்புலையே, தம்பி லயோலா மணி ஒரு இதில் பேசுகிறாப்புல, ஓம்காளி பத்திரகாளி உதயநிதி ஒரு ஓடுகாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை அப்படியே சொல்றாப்புல. ஓம்காளி பத்திரகாளி உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாளி. இப்போ ஓடுகாளிங்கிறது ரொம்ப அற்புதமான வார்த்தையா, பார்லிமெண்ட் வேர்ட்ஸ். ஏன்னா யாரோ ஒருத்தர் இல்லை, யாரோ ஒரு தெருமுனை பேச்சாளருங்க எங்கேயோ வருவாங்க போவாங்க அப்படி கிடையாது. பாடநூல் கழக தலைவராக இன்னைக்கு இருக்கிறாப்புல, கட்சியில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் லயோலா மணி. அப்போ பொதுமக்கள் கிட்ட பேசும்போது இந்த வார்த்தை ஓடுகாலிங்கிற வார்த்தையை சொல்லி பேசுகிறாப்புல. இது முதல்ல சரியா? எனக்கு லயோலா மணி பாடநூல் கழக தலைவராக ஆனதுக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காப்புல, சால்வை போத்தி போய் பாராட்டிட்டு வந்திருக்கிறாப்புல. எந்த லயோலா மணி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அரசிற்கு செலுத்த வேண்டிய வரியவே நீங்க ஒழுங்கா செலுத்தாத நீங்க எப்படி ஒரு அரசாங்கத்தை உங்களால் நடத்த முடியும்? உங்களுடைய சொந்த துறையில் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளே சரி செய்ய முடியாது. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை நான் சரி செய்வேன் என்பது ஏமாற்று வேலை. நம்மளும் எது வேணாலும் போடுவாங்க. சுறா படத்தையே பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டு 100 கோடி வசூல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியும் அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு. டேய், இதை யாருப்பா போட சொன்னவனைய? ஏதோ நம்ம பையன் நம்ம தம்பி அவர் பாட்டுக்கு இப்போ தான் ஒரு பாடநூல் கழக தலைவர் வந்திருக்காப்புல. ஒரு கலெக்ஷனை பார்க்கலான்னு எலெக்ஷனுக்குள்ளே போனவர் பாடநூல் கழக தலைவர் வந்திருக்காப்புல, ஏதோ மீட்டரை போடுவாப்புல. நீ பாட்டு இந்த வீடியோ போட்டு இருக்கிற தாவக்காரனை பூரா அவருக்கு இப்போ எதிராக திருப்பி விட்டாங்க, என்ன பண்ணுறது? அவருடைய அடிமையத்தில் நம்ம கை வைக்க கூடாது, சரியா? ரொம்ப தவறான செயல். இனிமேல் இந்த வீடியோவை அவரை பற்றி பேசும்பொழுது போடக்கூடாது. லயோலா மணி அவர்களை சொல்ல வரும்பொழுது தம்பி மாற்றி இந்த வீடியோ போட்டு விட்டாப்புல, ரொம்ப தவறான செயல். எனக்கா அப்போ ரொம்ப புத்திசாலித்தனமாக அறிவாளியாக இவ்வளவு ஒரு சுயசிந்தனையோட யோசித்த லயோலா மணி அவர்கள் இன்னைக்கு அதே சுறா படத்துக்கு வேற ஒரு அப்ரிவேஷன், வேற ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. சரி, ஓகே, ஏதோ கலெக்ஷனு கமிஷனு ஏதோ ஒன்று போனால் சரி தான். சரி, நம்ம தம்பி நல்லா இருந்தால் நமக்கு நல்லது, வாழ்த்துக்கள் தான் விடுங்க.
இப்போ இந்த லயோலா மணி என்ன பண்ணுறாருனாக்கா, அண்ணன் பாராட்டி கட்டி பிடிச்சி தம்பி வந்திருக்கான்னு சொல்லி பாராட்டு போட்டவர். இப்போ லயோலா மணி பேசியிருக்காப்புல, அப்படி பேசினவருக்கு இந்த பதவி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அப்படி பேசும்பொழுது அண்ணன் கண்டிச்சிருக்கிறாரா, இப்படி லயோலா மணி அவர்கள் பேசக்கூடாது பொது வழியில், தவறான செயல்னாக்கா அவர் எல்ஓபி, உதயநிதி அவர்கள் எல்ஓபி. எல்ஓபினாக்கா முதலமைச்சருக்கு நிகரான ஒரு பதவின்னு அர்த்தம். முதலமைச்சருக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்களோ அரசாங்கத்திலேருந்து அத்தனையும் எல்ஓபி கொடுப்பாங்க, எதிர்க்கட்சி தலைவர் கொடுப்பாங்க. அப்போ முதலமைச்சருக்கு ஈக்குவலான பதவியில் உள்ள ஒருத்தரை நீங்கள் இப்படி பேசலாமா? அப்போ அப்படி பேசலாம், அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம், சட்டம் அனுமதிக்கினாக்கா அப்போ அதே வார்த்தையை நம்மளும் பேசலாமே. அப்போ திமுக காரணம் அல்லது இந்த பக்கம் உள்ளவங்க அல்லது தாவேகாவுக்கு எதிராக பேசுகிறவங்க அதே வார்த்தையை பயன்படுத்தி விஜய் அவர்களையும் பேசலாமே. எனக்கு இதில் என்ன கொஸ்டின்னாக்கா, நான் நேரசு அவர்கள்ட்ட முக்கியமான சில கேள்விகள் மட்டும்தான். அதாவது திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு ஒரு ஆவணப்படம், அந்த ஆவணப்படம் திரையிடுவதற்கு தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசு அனுமதிக்க மாட்டேங்குது. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆவணப்படத்தை வெளியிட்டதுக்கு அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து நம்ம அறக்கழகம் தவம் அவர்கள், அவரும் அவரோட நண்பர் ஒருத்தர் தமிழ்தாசன், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தயாரிப்பு இயக்கம், அவங்க 2 பேரும் தான் கைகாசு போட்டு பண்ணாங்க. அது திமுக பீரியடில் ரிலீஸ் பண்ணி ஒரு 3-4 இடத்துல நம்ம ஷோவே பண்ணியிருக்கோம். யூடியூப் வீடியோஸ் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு ஷோவே போட்டிருக்கோம். திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைமையகத்தில் கிட்டத்தட்ட 130 பேர், அந்த ஒரு 50-60 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் வந்தது 120-130 பேர் வந்தாங்க. அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்தார், அன்றைய அமைச்சராக இருந்தவர். அப்புறம் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், அவங்க 2 பேரும் தான் அன்னைக்கு விருந்தினர். பாக்கிலாம் கிட்ட 120-130 பேர் வந்தால். அப்புறம் இவர் நம்ம கூழாங்கல் மற்றும் கொட்டுக்கால் எடுத்த வினோத்ராஜ், அவரும் அன்னைக்கு வந்திருந்தார். ஸோ அவங்கள வச்சு 130 பேரை வச்சு அந்த ஆவணப்படத்தை திரையிட்டோம். அந்த ஆவணப்படத்தை தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு தடை, அதாவது தடைனாக்கா நீதிமன்றம் தடை கொடுத்தாக்கா நம்ம ஒளிபரப்புனா கைது பண்ணலாம். அல்லது சட்டமே இந்த ஆவணப்படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லுதுப்பான்னாக்கா நம்ம திரையிட்டாக்கா வந்து கைது பண்ணலாம். அப்படி ஒரு படமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை திரையிடப்பட போகிறதுன்னு வச்சுக்கலாம். சட்டம் அனுமதிக்கலைன்னாக்கா அந்த சட்டத்தை எடுத்தோம்னா அவங்க போராட்டமே தவிர அவங்க நம்ம போக போகிறது இல்லை. அப்போ சட்டம் இது தடைன்னு சொல்லவே இல்லை, எங்கேயும் நீதிமன்றம் சொல்லவே இல்லை. அப்போ திமுக ஆட்சியில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். யாரை வச்சு ரிலீஸ் பண்ணோம்னாக்கா நம்ம தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வச்சு தான் இந்த ஆவணப்படத்தை நம்ம வெளியிட்டோம். அவர் தான் இந்த திரைப்படத்தை ஆவணப்படத்தை வெளியிட்டது. ஆனால் தாவேகா ஆட்சி வந்ததுக்கப்புறம் புதுக்கோட்டையில் வீதிங்கிற ஒரு அமைப்பு வச்சு அவங்க ஆவணப்படத்தை அவங்க ஒரு ஷோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே ஒரு 100 போலீஸ் போயிட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலெடுத்த உத்தரவு அப்படின்ட்டாங்க. அப்புறம் இங்கே 4 ஃப்ரேம்ஸில் அண்ணன் தமிமுன் அன்சாரி அப்புறம் அண்ணன் கருணாஸ் அவர்களை வச்சு அதே படத்தை திரும்ப திரையிடல். அப்புறம் பத்திரிகையாளர் விஜயசங்கரன், இப்படி நிறைய பேர். இப்போ இவங்களாம் சொல்லிட போனோம்னாக்கா 150 போலீஸுக்கு மேலே அவங்க ஒன்றா இறக்கியிருக்காங்க. இறக்கிட்டு மேலெடுத்த உத்தரவு, யாரிடமா மேலிடன்னு சொல்லிட்டு மேலே ரூமில் போய் கேட்டோம்னாக்கா, அந்த தேட்டர் உரிமையாளர்கிட்ட போய் அங்கே மேனேஜர்கிட்ட போய் கேட்டோம்னாக்கா, இந்து முன்னணியிலேருந்து கொடுத்த லெட்டருங்க. இந்து முன்னணி இந்த ஆவணப்படத்தை திரையிடக்கூடாது, இது சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துது அல்லது சமூகத்தில் வன்முறை ஏற்படுத்த தூண்ட முயற்சி பண்ணுது இந்த ஆவணப்படம். அப்படி என்ன இந்த ஆவணப்படத்தில் இருக்குனாக்கா, ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசுது. தமிழ்நாடு முழுக்க ஹிந்து முஸ்லீம் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க, ஹிந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களில் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுற முன்னுரிமைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தெந்த கோயில்களில் இருக்குது, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களில் எந்தெந்த இடங்களில் இந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, ரெண்டுமே எப்படி மிங்கிளாக இருக்காங்க, அண்ணன் தம்பியாக, பெரிய பஞ்சத்தப்பனாக, அத்தை மாமனாக எப்படி வந்து பிணைஞ்சு அவங்க மதமெல்லாம் தூக்கி போட்டு மனிதனாக உறவாக இணைஞ்சிருக்கிறாங்க. அது எக்ஸாம்பிள் என்னென்ன கல்ச்சரா பண்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆவணப்படத்தில் காமிச்சு இதை வெளியிட்டது தலைவர் திருமாவர்கள் தான். அப்போ அது இந்து முன்னணி சொல்கிறது மாதிரி பிளவை ஏற்படுத்துதுனாக்க பிளவை ஏற்படுத்த ஆவணப்படத்தை தலைவர் ரிலீஸ் பண்ணுவாரா? அப்போ பிளவு ஏற்படுத்துகிற படத்தை தான் வந்து உட்காந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பார் தலைவர். ஏன்னா அவர்னா என்ன நினச்சி, சீமான்னு நினச்சிங்களா காசு வாங்கிட்டு இந்த மாதிரி மோசமான படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு? அப்போ இந்த படத்தை திமுக தாவேகா ஆட்சியில் திரையிடுவதற்கு இந்து முன்னணி திரையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு இந்த தாவேகா அரசு அதை போலீஸை வச்சு திரையிடக்கூடாது, ஆவணப்படத்தை திரையிடல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள 150-200 போலீஸ் இறக்குறாங்கனாக்கா இந்து முன்னணியினுடைய பேச்சை கேட்டு அவங்கள கோரிக்கையை கேட்டு இந்த போலீஸ் இந்த அரசாங்கம் செயல்படுதுன்னா அப்போ இது பிஜேபியினுடைய ப்ராக்சின்னு சொல்கிறதா, அதாவது பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்கிறதா, அதாவது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னது மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ளக்குலைந்தன்னு சொல்கிறதா, அல்லது சமூக நீதி ஒரிஜினல் சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்கிறதா? ஏன்னா இந்து முன்னணி சொல்லி இந்து முன்னணியுடைய பேச்சை கேட்டு இந்த ஆவணப்படத்தை திரையிடக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் சொல்லுதுனாக்கா இந்து முன்னணி என்ன சமூக நீதி அமைப்பாது? இந்து முன்னணி எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்ட அமைப்பாது? இந்து முன்னணி சாதிகளுக்கு அப்பாற்பட்ட கட்சி அப்படியா? இந்து முன்னணி பெண்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய கட்சி அப்படியா? இந்து முன்னணி சாதி தீண்டாமைக்கு எதிராக போராடக்கூடிய கட்சி அப்படியா? மத நல்லிணக்கத்தை முன்னெடுக்கிற கட்சி இந்து முன்னணி அப்படியா? இந்து முன்னணி என்ன ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு விங்கு, ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய ஒரு பிரான்ச். அது இந்து முன்னணி எங்கே போதோ அங்கெல்லாம் கலவரம் போகும்.
ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்துறது, ஹிந்து கிறிஸ்டின் கலவரத்தை ஏற்படுத்துறது தான் இந்துக்களுடைய மிக முக்கியமான அஜெண்டா வேலை. அதுக்காக தான் அந்த அமைப்பே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்து முன்னணி அமைப்பை கொடியேற்றி வச்சு துவங்கி வச்சது நம்ம ஐயா எம்ஜிஆர் அவர்கள், பொன்மன செம்மல். எத்தனை பேர் சொல்லுவாங்க அதை? இந்து முன்னணி கொடியேற்றி துவங்கி வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள அவர் தான். அப்போ இந்த இந்து முன்னணி லெட்டர் கொடுக்குது, அதை இந்த அரசாங்கம் கேட்டு இந்த ஆவணப்படத்தை, அதாவது எழுச்சி தமிழ் வெளியிட்ட இந்த ஆவணப்படத்தை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லுதுனாக்கா, இதுக்காக இந்த தாவேக்கார சொந்தத்துக்கு அப்புறம் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இதற்காக எப்படி நீங்கள் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸை இந்த அரசு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு எங்கேயாவது இது குறித்து அண்ணன் வன்னியரசு அவர்களோ அல்லது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோ திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? விசிக கட்சியை தவிர, அண்ணன் வன்னியரசு அவர்களை தவிர, தலைவர் எழுச்சி தமிழரை தவிர, அப்புறம் சிபிஎம் கட்சி மற்றும் சிபிஐ கட்சியை தவிர பாக்கி எல்லாருமே, அப்புறம் ஐஎம்எல் இந்த கூட்டணிக்குள்ளே போனாங்களே இவங்களை தவிர பாக்கி எல்லா ஜனநாயக சக்திகளும் அதற்கு தங்களுடைய ஆதரவு குரலை கொடுத்துட்டாங்க. திருப்பரங்குன்ற ஃபைல்ஸுக்கு ஆதரவு குரலை இவங்க மட்டும்தான் இது வரைக்கும் குரல் கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த திருப்பரங்குன்ற ஃபைல்ஸுக்கு குரல் கொடுக்காத அண்ணன் வன்னியரசு அவர்கள் யூஜிசியில் அந்த துணைவேந்தர் நியமிக்கிற அந்த டீமில் வந்து ஏற்கனவே 3 பேர் தான் அது தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி போவாங்க. அது இல்லாமல் +2 5 பேரை ஆக்கி அந்த 2 பேரும் யூஜிசி ரெப்ரசன்ட் பண்ணோம். யூஜிசினாக்கா ஆளுநர் அந்த 2 பேரையும் உள்ளத்துக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அஜெண்டா. அதை திமுக ஒத்துக்கவே இல்லை அவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும். இப்போ இவங்க தாவேக்கா வந்தவனையே உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் தலையாட்டிட்டு 3+2 எழுதி கொடுத்துட்டாங்க. இது எப்போ எழுதி கொடுத்தாங்கனாக்கா, இது ஐயா விஸ்வநாதன் அவர்கள் பேட்டி கொடுப்பதற்கு முதல் நாள் தான் இவங்கள நம்ம சிஎம்ஓ வந்து சந்திக்கிறாங்க. யாருனாக்கா இதில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில் அதில் துணைவேந்தராக இருக்கக்கூடிய சாந்தி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க இவங்க வந்து சிஎம்ஐ சந்திக்கிறாங்க. இவங்க வந்து பக்கா ஆர்எஸ்எஸ். இவங்க சந்தித்த மறுநாள் விஸ்வநாதன் அவர்கள் இந்த பேட்டியை கொடுக்குறாரு. இந்த அம்மாவை பற்றி இன்னொரு தகவல்னா, அதாவது ஜேஎன்யூ வளாகத்துக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன், ஒரு புத்தக வெளியீடு. அந்த புத்தகம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய புத்தகம். அந்த புத்தக வெளியீட்டில் இந்த அம்மா உட்காந்துருக்காங்க. மோகன் பாபு தலைமையில் அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. அப்போ இந்த அம்மா பேசுனது என்ன தெரியுமா? ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் ஆர்எஸ்எஸ், நீட் டு கவுண்டர் லெஃப்டிஸ்ட் நரேட்டிவ், ஜேஎன்யூ விசி சாந்தி ஸ்ட்ரீட் பண்டிட். பண்டிட்னா உங்களுக்கு தெரியும், பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க ஆர்எஸ்எஸோட நான் கம்பைன் பண்ணிக்கிறது சந்தோஷமாக இருக்குது, லெஃப்ட் அமைப்பே இங்கே இல்லாதது எனக்கு இன்னும் பெருமகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இந்த அம்மா அவங்க பக்கம் ஆர்எஸ்எஸ். விஜய் அவர்கள் வந்து சிஎம் வந்து பார்க்குறாங்க. மறுநாள் இவர் வந்து யூஜிசி 2 பேரை போன்றங்கிறத விஸ்வநாதன் அவர்கள் பேட்டியாக கொடுக்குறாரு. அப்போ இதை குறித்து பேசாத அண்ணன் வன்னியரசு அவர்கள், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், ஒன்றிய அரசு இனிமேல் நான் இந்திய அரசுன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாப்புல. அப்போ இதை எதிர்த்து ஏன் இந்திய அரசுனாக்கா, இப்போ நம்மளும் இந்திய அரசு தான் சொல்ல போகிறோம். எங்கே சொல்லுவோம்? எங்கேயோ ஃபாரினுக்கு போகிறோம், சிங்கப்பூரோ மலேசியாவோ வியட்நாமோ எங்கேயோ போகிறோம்னாக்கா அங்கே போயிட்டு நீங்கள் யார் நாங்கள் இந்தியாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்குன்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு நான் இந்திய அரசுனாக்கா, எப்போ இந்தியாவுக்குள்ளே தான்ப்பா நீ இருக்க, வெளிநாடு போகும்பொழுது நான் இந்திய அரசுன்னு சொல்லுங்கள். அப்போ இந்தியாவுக்குள்ளே நான் ஒரு மாநிலமாக இருக்கும் பொழுது ஒரு மாநிலம் இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடாது, யூனியன் கவர்மெண்ட். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷனில் எழுந்தது. அப்போ விஜய் அவர்கள் பேசுவது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. இந்திய அரசு சொல்லுவாங்க, நான் இனிமேல் இந்திய அரசு தான் உச்சரிக்க போப்பேன்னு சொல்லும் பொழுது இதை கண்டிக்காத அண்ணன் வன்னியரசு அவர்கள், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், இப்போ அண்ணன் வன்னியரசு இதெல்லாம் கண்டிக்காமல் என்ன இப்போ கண்டிக்கிறாப்பெல்லாம், அதாவது ஒரு மார்க்கண்டேயன் அவர்கள் பேசினோடனே எப்படி பேசலாம், எலும்பு எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு முன்னாடி வந்து அந்த ட்வீட்டை போடுறாருன்னா, அப்போ அண்ணனை நாம் என்ன ஒன்று சொல்லி, ஏன்னாக்கா இதே விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இதே அண்ணன் வன்னியரசு அவர்கள் மக்கள் டிவியில் அவர் கொடுத்த பைட் வந்திருக்கு. அதாவது புலிகள் அமைப்பிற்காக அவங்க கையெழுத்து வாங்க போகிறாங்க அந்த ஈழம் சம்மந்தப்பட்ட போராட்டத்துக்கு. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறாரு அண்ணன் வன்னியரசு அவர்கள் தான் ஒருங்கிணைக்கிறாங்க. அப்போ போகும்பொழுது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு அவர் சொன்னதாகவே, அதாவது செய்தி போகலாங்க ரீச் பண்ண முடியலாங்கிறது வேற, பார்த்துட்டாங்க அவர் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னு கேட்டதுக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு அவர் என்கிட்ட சொன்னாருங்க எங்கள் டீமுக்கிட்ட அப்படிங்கிறத நம்ம வன்னியரசு அவர்களே பதிவு பண்ணிருக்காரு. நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இப்போ இவங்க புலிகள் சம்பந்தமான போராட்டத்தில் வன்னியரசு அவர்களோ, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோ, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, அண்ணன் கொளத்தூர்மணி அண்ணன், கூராமஸ் அண்ணன், தொடர் வந்து ஆறுசாமி அவர்கள், இன்னும் பல பேர் இருக்காங்க. அதை தாண்டி வந்து அப்போ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காருனாக்கா இவங்களுக்கு நீங்கள் இவ்வளவு அவசரமாக வந்து இவங்களை பாதுகாப்பதற்கு, இந்த கட்சியை பாதுகாப்பதற்கு, இந்த ஆட்சியை பாதுகாப்பதற்கு ஒன்றே ஒன்று தான், ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக கூட்டணி. ஏன் சும்மா கூட்டணி, ஒரு அமைச்சர் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் ஓகே. ஆனால் இந்த அளவுக்கு முண்டாசை கட்டிக்கிட்டு போய் நம்ம ட்வீட் போடணும்
அப்படிங்கிற அளவுக்கு போகும் பொழுது எனக்கு சில கேள்விகள், அந்த கேள்விகளை தான் நான் இன்னைக்கு அண்ணன் முன்னாடி வச்சிருக்கேன். அண்ணன் கண்டிப்பாக இதை பார்ப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லது அவங்க டீமில் உள்ளவங்க பார்த்துட்டு அண்ணன்ட்ட சொல்லுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம சொன்னதில் பேசுனதில் தவறு இருந்துச்சுனாக்கா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அல்லது நம்பர் இருந்துச்சுனாக்கா இன்பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு யாராவது பார்த்தா கூட நாம் தவறு அப்படிங்கிற பட்சத்தில் திருத்திக்க தான் போகிறோம். யார் மீது நமக்கு வன்மமோ கோவமோ எதுவும் கிடையாது. அப்போ இந்த கேள்வி எழுப்பியிருக்கோம். சரின்னு பட்டால் ஏற்றுக்குங்க, தவறுன்னு பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்வின்சிங்காக இருந்தால் நான் திருத்திக்க தயாராக இருக்கேன்.